பிரார்த்தனை. ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இரண்டாவது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் தொடங்கணும்னு நினைக்கிறேன் வகுப்புல. ஆமா சாமி, அத கண்டினியூ பண்ணுவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் அசோச்யானன்வசோச்யத்வம் அசோச்யானன்வசோச்யத்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச கதாசூம் அகதாசூம் ச கதாசூம் அகதாம்சு ச நானுஷோச்சந்தி பண்டிதாः நனுசோச்சந்தி பண்டிதாக நாசோச்சந்தி பண்டிதாக. கரெக்ட் தானா சாமி? நானுஷோச்சந்தி நனு நனு சோச்சந்தி பண்டிதः நானு நானு நனு சோச்சந்தி பண்டிதः. குமாரி உஷா சொல்றீங்களா? நான் இப்பதான் வந்து நமஸ்காரம் சொல்றீங்களான்னு கேக்கேன். எந்த ஸ்லோகம் சுவாமிஜி? 2:11 2வது அத்தியாயத்துல 11வது கீதா உபதேசம் தொடங்குற ஸ்லோகம் சொல்றேன். ஸ்லோகம் எடுத்தாச்சா? எடுத்தேன். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் அசோச்யானன்வசோசஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே. அந்த லைன் சேர்த்து சொல்லலாம் சுவாமிஜி. மொத்தமா சேர்த்து கூட சொல்லலாம். கதாசூனகதாசூம்ச நானுஷோச்சந்தி பண்டிதாः நானுசோசந்தி பண்டிதாக இப்ப சேர்த்து சொல்லுங்க. அசோச்யானன்வசோசஸ்த்வம் தொடங்கிருங்க. என்ன சுவாமிஜி? ஸ்ரீ பகவான் உவாச்சல இருந்தே தொடங்கிருங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோசஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசூனகதாசூம்ச நானுசோசந்தி பண்டிதாக பண்டிதாः பண்டிதாக கதாசூனகதாசூம்ச நானுசோசந்தி பண்டிதாக. அதாவது விசர்க்கத்துக்கு முன்னாடி குறில்ல முடிஞ்சதுன்னா அக. இப்போ சர்வே பவந்து சுகினக. அடுத்த 2வது வரியில ஆல முடியுது. அப்போ சர்வே சந்து நிராமயாக அப்படி சொல்லணும்.
சரி சாமிஜி. ஈல முடிஞ்சதுன்னா இஹி, ஊல முடிஞ்சதுன்னா உஹு, ஈல முடிஞ்சதுன்னா ஈஹி, ஊல முடிஞ்சதுன்னா ஊஹு, ஏல முடிஞ்சதுன்னா ஏஹே. இது வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியறதுக்காக நான் இப்படி சொல்றேன். ஆமா சாமிஜி, தெரியாது எனக்கு இவ்வளவு நாளும். அதாவது இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல கா போட்டு புள்ளி வச்சுக்கிட்டு வாத்தியாரு இக்கு அப்படிம்பாரு. அதுல ஈயும் இல்ல கூவும் இல்ல, இக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அவரு இக்குன்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இக்கு இங்குன்னு சொன்னா அவரு என்ன எழுதி சொல்லாரு நமக்கு புரியாது. அப்ப வாத்தியார் என்ன பண்ணுவாரு, நமக்கு புரியறதுக்காக வேண்டி இக்கு இங்கு இச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சுக்கினாக ஈஹி ஊஹு ஏஹே அப்படின்லாம் சொல்றேன். ரொம்ப கரெக்டான உச்சரிப்பு அதுன்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்லி படிக்கும் போது இப்படி சொன்னாதான் கேட்டு புரியறது ஈஸியா இருக்கும். சரி சாமிஜி. இப்போ 12வது ஸ்லோகம். ந தூ ஏவ அகம் ஜாத்து ந ஆசம். ந त्वं न इमे ஜனாதிபாஹ. ஜன அதிபாஹ சேரும்போது ஜனாதிபாஹ, ஜன அதிபர்கள். ந ச ஏவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதஹ பரம். இது தனித்தனி வார்த்தைகள். இனி இதெல்லாம் எப்படி சேருதுன்னு பார்ப்போம். தூ ஏவ சேரும்போது துவேவ அப்படின்னு மாறிடும். ஏவ அகம் சேரும்போது ஏவாகம். மூணும் சேரும்போது துவேவாகம். ந ஆசம் சேரும்போது நாசம்னு மாறும். நாசம் வேற, நாசம் வேற. நாசம் அப்படின்னா அழிஞ்சு போகிறது. நாசம்னா இல்லாமல் இருந்தோம் என்பது இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அந்த சா ஷா மாறிச்சதுன்னா அர்த்தம் மாறிடும். ந இமே சேரும்போது நேமே. ஜன அதிபாகா சேரும்போது ஜனாதிபாகா. ச ஏவ சேரும்போது சைவ. இது வந்து சைவம் வைஷ்ணவம் அது இல்ல. பாத்தீங்கன்னா கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி, அங்கேயும் கூட இது வரும். அங்கேயும் ச ஏவதான் சைவன் மாறுது. கங்கே ச யமுனே ச ஏவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இங்கேயும் அதுதான். ந ச ஏவ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதஹ சேரும்போது வயம் அதஹ பரம். இனி இதுல விசர்க்கம் பாத்தீங்கன்னா பவிஷ்யாமக, அங்க மூச்சு எடுத்தோம் அதுக்கு வேண்டி நிறுத்தணும் அப்படின்னா அது அப்படியே சொல்ல வேண்டியதுதான். நாம சேர்த்து சொல்றோம் அப்படின்னா பவிஷ்யாமக விசர்க்கம் வந்திருக்கு.
அடுத்தது சா வந்திருக்கு. சா தா ரெண்டும் வந்ததுன்னா விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும். ஏற்கனவே நம்ம தா இஸ்ஸா மாறுறது பார்த்திருக்கிறோம். நமகதே நமஸ்தே அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இங்கேயும் பவிஷ்யாம சர்வே அப்படின்னு மாறிடும். சேர்த்து போயிருந்தா வயம் அதக அதக அப்படிங்கிறது விசர்க்கம். அதுக்கு பிறகு பா வந்திருக்கு. பா வந்ததுன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். குப்போஹோ கஃபௌச்ச அப்படின்னு விசர்க்கம் சொல்லி சொல்லலாம், அல்லது விசர்க்கத்தினால பாவ மாத்தியும் சொல்லலாம். விசர்க்கம் சொல்லி சொல்றதா இருந்தா சர்வே வயம் அதக பரம். விசர்க்கத்தை மாத்தி சொல்றதா இருந்தா அந்த பா சொல்லும் போது உதடு ஒட்டக்கூடாது. சர்வே வயம் அத பரம் அப்படின்னு உதடு ஒட்டாம சொல்லணும். இது உபத்மானிய உச்சாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாண்டிங் கிளாஸ்ல நான் இத லேச சொன்னேன். உபு உபத்மானியாக ஓஷ்டியாக உ பாவர்க்கம் உபத்மானிய உச்சாரணம் இதெல்லாம் உதட்டுனால சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னேன். சிக்ஷா பத்தி சாரதா ஸ்தோத்திரம் பொருள் சொல்லும் போது காயத்ரி மந்திரத்துல கூட பூர்புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ் பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லணும், அல்லது நக பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லணும். ந பிரச்சோதயாத்ன்னு சொன்னா என் அறிவு வழங்காம போகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ரெண்டு உச்சரிப்புல ஒண்ணுதான் சொல்லணும். மூணாவதா ஒண்ணு சொன்னா எதிர்பதமான அர்த்தம் வந்துடும். இப்ப இங்க சேர்த்து இப்ப படிச்சோம்னா குமாரி உஷா நத்வேவாஹம் ஜாது நாசம் மைக் அன்மியூட் பண்ணணும். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நத்வம் நேமே ஜனாதிபாஹ நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம் சர்வே வயமதः பரம் சர்வே வயமதः பரம். சேர்த்து படிக்கலாம். சேர்த்து படிங்க. அவங்க சேர்த்து படிக்கிறேன். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். கவிதா நத்வேவாஹம் ஜாதுநாசம் நாத்வம் நேமே ஜனா ஜானு சாமி அது ஜனாதிபாஹ ஜனாதிபாஹ நத்வம் நேமே ஜனாதிபாஹ நாசைவ ந பவிஷ்யாஹ சர்வே வயமதः பரம் நத்வேவாஹம் ஜாதுநாசம் நாத்வம் நேமே ஜனாதிபாஹ நாசைவ ந பவிஷ்யாமஹம் சர்வே வயமஹம் பரம். நீங்க சமஸ்கிருதம் வச்சு படிக்கீங்களா, தமிழ் வச்சு படிக்கீங்களா? சமஸ்கிருதம் இருக்கு. ஏன் சாமி சமஸ்கிருதம் வச்சு படிக்கிறீங்களா, தமிழ் வச்சு படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ரெண்டு புக்கு இருக்கு. அடுத்தது 13வது தேஹினக அஸ்மின்
யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேக அந்தர பிராப்திஹி தீரக தத்ர ந முஹ்யதி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி சேருதுன்னு பார்ப்போம். தேகினக அஸ்மின், அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, அப்ப என்னாகும் ஞாபகம் இருக்கா? நோஸ்மின் ஆ? தேஹினோஸ் அஸ்மின். ஆமா, நமோ நாராயணா மாதிரி, நமக நாராயணா நமோ நாராயணன் மாறுறது மாதிரி தேகினோஸ்மின் மாறும். இதுல இன்னும் ஒரு சின்ன வேலை நடக்கும். அந்த ஓக்குள்ள இந்த ஆ போய் ஒழிச்சுக்கும். அத சில சமயங்கள்ல சில புஸ்தகத்துல எஸ் மாதிரி அவக்கிரகம்னு சொல்லுவாங்க, எஸ் மாதிரி போட்டு காமிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அந்த ஓக்குள்ள இந்த ஆ அடங்கி இருக்கு, ஒழிச்சிருக்கு அப்படிங்கிறது. அது போடாம எழுதினாலும் தப்பு சொல்ல முடியாது. அது இப்ப புதுசா நம்மள மாதிரி எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி போட்டு காமிக்கிறாங்க. பழைய காலத்துல அப்படி எல்லாம் போட்டு காமிக்கிறது இல்ல. அடுத்தது யதா தேஹே கௌமாரம். கௌமாரம் அதுல ஒரு அனுஸ்வாரம் இருக்கு. அது அடுத்தது யா வர்றதுனால அந்த யாவை மூக்கால சொல்லும்படியா மாத்தும். நம்ம சேர்த்து சொல்லும் போது அப்படி மாத்தி சொல்றது ஈஸியா இருக்கும். அதனால நான் அந்த இதை சொல்றேன். கௌமாரை யௌவனம். கௌமாரம்னு வாயை மூடி அப்புறம் யாவுக்கு திறந்து கஷ்டப்படாண்டாம். கௌமாரை யௌவனம் அப்படின்னு சொல்லலாம். யௌவனம் அந்த இம்மும் அனுஸ்வாரமும் அடுத்தது ஜா வாரதுனால இந்த இம்மு இஞ்சா மாறிடும். அப்ப கௌமாரை யௌவனன் ஜரா இஞ்ஞாட்டு மாறி ஜா. அப்ப இஞ்சா மாறி ஜா சொன்னா ஈஸியா இருக்கும். அதனால அப்படி மாறிடும். ததா தேக அந்தர சேரும்போது தேகாந்தர பிராப்திஹி. இந்த இடத்துல மூச்சு விட்டா பிராப்திஹி சொல்லணும். இல்ல சேர்த்து சொல்றதா இருந்தா அடுத்தது வல்லினம் வரல, விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் வரலன்னா விசர்க்கம் இர்ரா மாறிடும். அப்ப பிராப்திர் தீரக அப்படின்னு மாறும். நம்ம இப்போதைக்கு எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள், அதனால நாம மூச்சு விட்டு நிறுத்தி தான் சொல்ல போறோம். அதனால நம்ம பிராப்திஹி, இங்க ஈக்கு பிறகு விசர்க்கம் வந்திருக்கு, அதனால இஹி பிராப்திஹி அப்படின்னு சொல்ல போறோம். தீரக விசர்க்கம், அடுத்தது தா வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு தா சா வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு இஸ் சொல்லணும். தாவோ சாவோ வந்தா இஸ் சொல்லணும். எனக்கு இஸ் தான் போட்டிருக்கு. நமக தே நமஸ்தே மாதிரி இது என்னாகும் தீரஸ் தத்ர அப்படின்னு மாறும். மீதி எல்லாம் அப்படியே. இப்ப ஸ்லோகம். குமாரி உஷா. தேஹினோஸ்மின் யதா தேஹே. தேஹினோஸ்மின் யதா தேஹே. தேஹினோஸ்மின் யதா தேஹே. சம்ஸ்கிருதத்துல ரெண்டு யதா இருக்கு. ஒன்னு யதா, இன்னொன்னு யதா. யதா யதா ஹி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். அது வலிக்காம சொல்லக்கூடிய தா யதா. இங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும். யதா அப்படின்னு சொல்லணும். இது எப்படி அப்படின்னு அர்த்தம். அது எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அங்க
தேஹினோஸ்மின் யதா தேஹே देहिनोऽस्मिन् यथा देहे देहिनोऽस्मिन् यथा देहे கௌமாரை யௌவனஞ்சரா. எனக்கு கௌமாரம்னு இருக்கு, அதான் கௌமாரைன்னு படிக்கவா சுவாமி? ஆமா, அதுல ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணிக்கிட்டு அப்படியே படிச்சா தப்பு இல்லை. ஆனா இப்படி படிக்கதான் ஈஸியா இருக்குங்கிறனால சொல்றேன். இப்படி படிக்கலாம்னு இலக்கணமும் இருக்கு. அதுல நீங்க பொதுவா நாங்க என்ன பண்ணுவோம்னா, மேல ஒரு இந்த சம்ஸ்கிருத ஓமுக்கு மேல ஒரு கோடு போட்டு புள்ளி வைப்பாங்கல்ல, ஆமா ஆமா. அது மாதிரி ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்குவோம். அப்ப அந்த இதை வந்து மூக்கால சொல்லணும், யாவை வந்து மூக்கால சொல்லணும்னு புரிஞ்சுக்குவோம். கௌமாரை யௌவனஞ்சரா. கௌமாரை யௌவனம் ஜரா கௌமாரை யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி. ததா தேகாந்தர பிராப்திஹி. ததா இதுவும் தேக தத்தா. ததா அங்க யதா வந்ததுனால இதுவும் தத்தா. எப்ப இதெல்லாம் ஜோடியா தான் வரும். யதா வந்தா தத்தா தான் வரும், யதா வந்தா ததா தான் வரும். ததா தேகாந்தர பிராப்திஹி. ததா தேகாந்தர பிராப்திஹி. தீரஸ்தத்ர ந முஹ்யதி. धीरस्तत्र न मुह्यति. धीरस्तत्र न मुह्यति. देहिनोऽस्मिन् यथा यथा देहे कौमारै यौवनं जरा ददा देहान्तर प्राप्तिः धीरस्तत्र न मुह्यति. கவிதா. தேஹினோ அஸ்மின் யதா தேஹோ கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிரப்திர் திரஸ்தத்ர நாமுஹ்யதி. அதாவது நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் தேஹினோ அஸ்மின் சொல்லி கஷ்டப்பட வேண்டாம், தேஹினோஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி சாமி. தேஹினோ அஸ்மின் யதா தேஹ கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிரப்திர் திரஸ்தத்ர நாமுஹ்யதி. கவிதா. சுவாமி நான் பஸ்ல இருக்கேன், கேட்டுட்டு மட்டும் இருக்கிறேன். சரி சரி, ஒரு ஸ்லோகம் பார்க்க முடியும்னா பாத்துருவோம். மாத்ரா ஷீத உஷ்ண சுக துக்க தாஹ ஆகம அபாயினக ஆபாயினக அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பர்ஷாஹா விசர்க்கம் இருக்கு, விசர்க்கத்துக்கு பிறகு தா வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும் விசர்க்கம்? ஸ்பர்சாஸ்து எனக்கு இருக்கு. இஸ்ஸா மாறும். அப்போ ஸ்பர்ஷாஸ்து அப்படின்னு ஆயிடும். கவுந்தேய சீத உஷ்ண சேரும்போது சீதோஷ்ண சுக துக்க தாஹ ஆகம. அந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்க்கணும். ஆபாயினக அப்படின்னு எடுத்துக்கிறேன். இரண்டு சேரும்போது ஆகம் ஆபாயினக. ஆபாயினக அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, ஆ வந்திருக்கு. அப்ப நம்ம
தேஹினோஸ்மின் மாதிரி. அகவிசர்க்கம் தொடர்ந்து ஆவே வந்ததுன்னா அது முதல்ல ஓவா மாறும், நமோ நாராயணா மாதிரி. அப்புறம் இந்த ஆ அதுக்குள்ள போய் ஒழிச்சுக்கும். அப்படின்னா ஆகமாபாயினோ நித்யாஹா அப்படின்னு வரும். நம்ம அந்த இடத்துல மூச்சு இருக்கிறதா இருந்தா ஆகமாபாயினோ நித்யாஹா சொல்லுவோம். ஒருவேளை நல்லா படிச்சுட்டோம், மூச்சு விடாம சொல்ல போறோம் அப்படின்னா அடுத்தது விசர்க்கத்துக்கு பிறகு என்ன எழுத்து வருது? நீ நீ தா வருது. தா வருது. தா தான் அந்த தா வருது. அப்போ விசர்க்கத்துக்கு பிறகு தா வந்தா என்ன பண்ணும்? தாம்ஸ் இசா மாறும். அப்போ அனித்யாஸ்தான், அனித்யாஸ்தான் அப்படின்னு ஆகும். இது சேர்த்து படிச்சா மாறக்கூடிய மாற்றம். இப்போதைக்கு சில புத்தகத்துல அப்படி சேர்த்து எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம இப்போதைக்கு மூச்சு விட்டு படிக்க போறதுனால அனித்யாகா அப்படின்னு சொல்லி மூச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் இல்ல தான் அப்படிங்கிறதும் அடுத்தது தா வந்திருக்கு. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 11வது ஸ்லோகத்துல பார்த்தோம் அன்னைக்கு போன வாரத்துல. இன்னுக்கு பிறகு சா தா எல்லாம் வந்ததுன்னா அது அனுஸ்வாரமாக மாறும் அப்படின்னு. அப்ப அந்த தான்ங்கிறது தாம்ஸ், தாம்ஸ்ன்னு மாறிடும். அடுத்தது தா மறுபடியும் தா வர்றதுனால தாம்ஸ்ன்னு மாறும். இப்போ 11வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா வாதாம்ஸ்ச, அங்க சா வந்தது அதனால இஷா மாறிச்சது. இங்க தா வந்ததுனால இசா மாறும். எப்பவுமே தா சா ரெண்டு ஒத்து போகும், ஜோடி. சா ஷா இது ரெண்டும் ஜோடி. இது ஞாபகம் வச்சுருங்க. அப்போ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு வரும். இது இதுல உள்ள மாற்றங்கள். இப்ப குமாரி உஷா. மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம்ஸ்தி திக்ஷஸ்வ பாரத. கவிதா. மாத்ரஸ்பர்ஷந்து கௌந்தேயா சீதோஷ்ண துக்கஹத் கத்கதா. சாமி அது ஒன்று சொல்லுங்க சாமி. ஆகமா பவினோ நித்யஸ்த தன்யஸ்தி திசஸ்வ பாரதா திசன்வா பாரதா. ஐயோ திஷஸ் பாரதா. ஐயோ இந்த இடத்துல பண்ணிக்குவோம். அடுத்த வகுப்புல 15ல இருந்து பார்ப்போம்.